கன்னி ராசி அன்பர்களே, 5 கிரகங்கள் இணைவு, அதாவது காலச்சக்கரத்தினுடைய 11வது வீடான கும்பமனையில், அதாவது உங்க கன்னி ராசிக்கு 6வது வீடான கடன் நோய் எதிர்ப்பு பகை என்று சொல்லக்கூடிய ரணரோக சத்துருஸ்தானத்தில் 5 கிரகங்கள் இணைது. சரி, என்னென்ன கிரகங்கள் இணைது? உங்க ராசி அதிபதியான புதன், 10க்குரியவன், தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான புதன் 6ஆம் இடத்துல. சுக்கிர பகவான் தனத்தை கொடுக்கக்கூடியவன், குடும்பத்தை அமைத்து கொடுக்கக்கூடியவன், பாக்யஸ்தானத்தின் அதிபதியான சுக்கிரனும் பார்த்தீங்கன்னா எங்கே இருக்கார் அப்படின்னா 6ஆம் இடத்துல. சூரிய பகவான் 12க்குரியவன், விரயத்தை கொடுக்கக்கூடிய சூரியனும் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்திருக்கு. செவ்வாய் பகவான் 3க்குரியவன், முயற்சி ஸ்தானத்தின் அதிபதி, அதே சமயத்தில் 8க்குரியவன், அட்டபாதிபதியான அந்த செவ்வாய் பகவானும் பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில், அதாவது குறிப்பாக சொல்ல போனால் எப்போன்னா மாசி 11ஆம் தேதி 23 2 அங்கே இணையுது, கூட ராகு இருக்குது. ஸோ இந்த 5 கிரகங்கள் இணையும் போது கன்னிக்கு ஏற்படக்கூடிய மாற்றத்தை பார்க்கும் பொழுது முதல் ஒரு நல்ல விஷயம், வேலை கிடைச்சிரும். இந்த கன்னிராசி என்பவர்களுக்கு யாருக்கெல்லாம் வேலை இல்லாமல் இருந்து கொண்டிருக்கிறீர்களோ, கடந்த 1 மாதம் 2 மாதங்களாக ஒரு நல்ல வேலை அமையலை என்று தேடிக்கொண்டிருக்கிறீர்களோ, இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு காத்து கொண்டிருக்கிறீர்களோ, அவர்களுக்கெல்லாம் நல்ல வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 6ஆம் இடம் என்பது வேலையை கொடுக்கக்கூடிய இடம். அங்கே 5 கிரகங்கள் இணையுது. 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் பாக்யாதிபதியும் தொழில் ஸ்தானத்தின் அதிபதியான புதனும் அங்கே உட்கார்ந்துருக்கு உங்கள் ராசிநாதன். அப்போ நீங்கள் போய் 6ஆம் இடத்தில் இருக்கிறீங்க. அப்போ நிச்சயமாக வேலையை அமைத்து கொடுத்து விடும். இதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. வேலையில் எதிர்ப்பு பகை இருக்குமா அப்படின்னா நிச்சயமாக எதிர்ப்பையும் பகையும் உண்டு அப்படின்னு சொல்லுவேன். உங்களுக்கு எதிராளிகள், உங்களுக்கு எதிர்ப்பை கொடுக்கக்கூடியவர்கள் உண்டானா கண்டிப்பாக உண்டு. நீங்கள் வேலை செய்கிற இடத்திலேயே உங்களுக்கு எதிர்ப்பாளர்கள் இருக்கும். இதுவரைக்கு தெரியாமல் இருந்த நிகழ்வுகள், யார் கூட இருந்துட்டே யார் உங்களுக்கு தொந்தரவு கொடுத்து கொண்டு இருக்கிறாருங்கிறத இந்த காலகட்டம் இனம் கண்டு கொள்வீர்கள். அந்த இனம் கண்டு கொண்டு அதற்கு தகுந்த மாதிரி செயல் திட்டம் தீட்டி வெற்றி பெறுவதற்கு உண்டான ஒரு காலகட்டமாகவும், அதாவது உங்களை தயார்படுத்திக்குவீங்க. இதனால் இனம் புரியாத இத்தனை நாள் ஏன் எனக்கு அழுத்தம் இருக்குது, நல்லதாக பண்ணேன், ஆனால் ஏதோ ஒரு வகையில் உயரதிகாரிகளினுடைய அழுத்தம் இருந்தது, ப்ரெஷர் இருந்தது, கூட இருந்துகிட்டே யாரோ ஒருத்தர் இந்த மாதிரி போட்டு கொடுத்துட்டு இருந்தாங்கங்கிறதெல்லாம் இப்போ எல்லாம் கண்கூட உங்களுக்கு தெரிய போகக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிக்கு அமையும். கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள் உங்கள் ஆழ்மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். ஒன்று கடனை வாங்குவீங்க அல்லது கடனை அடைக்கணும். ஸோ அந்த கடனை பற்றிய பேச்சு இல்லாமல் உங்கள் குடும்பத்தில் இருக்காது. அப்போ கடனை பற்றிய சிந்தனை எதில்? ஒன்று தொழிலை அபிவிருத்திக்காக, தொழில் மாற்றத்துக்காக கடனை வாங்குறது. வங்கியில் அப்ளை பண்ண கிடைக்குமா? தாராளமாக கிடைக்கும். குருவின் பார்வை இருக்குது, அங்கே புதனும் உட்கார்ந்துருக்கு. ஒரு சிலர் கடனை கட்டலாம். அந்த கடனை கட்டுவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள் நமக்கு வருமா? அதுவும் கண்டிப்பாக உண்டு. அதில் மாற்று இல்லை. அப்போ கடனை பற்றிய எண்ண ஓட்டங்கள், சிந்தனைகள் இந்த காலகட்டம் அதிகமாக உங்கள் மனசில் ஓடிக்கொண்டிருக்கும். ஹெல்த்து கண்டிப்பாக கேர் எடுக்கணும். ஏன்னா 6ஆம் இடத்துல 5 கிரகங்கள் போய் உட்கார்ந்துருக்கு. 6ஆம் இடம் என்பது நோய் ஸ்தானம். இதுவரைக்கும் ஹெல்த்தில் ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீலிங்ஸை கொடுத்துட்டு இருந்ததுன்னா இப்போ தெரிஞ்சுக்க வச்சிரும். கண்டிப்பாக அட்லீஸ்ட் ஒரு மாஸ்டர் செக்கப்பாவது செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உங்கள் ஆழ்மனதில் தோணும். அதில் போய் செயல்படுத்தவும் செய்வீர்கள். அப்போது ஹெல்த்துக்கு அக்கறை எடுக்கணும் என்கின்ற எண்ணம் ஆழமாக உங்கள் உணர்வில், உங்கள் உள்ளத்தில் பதியப்படும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி உணர்வு கட்டுப்பாடுகள், அதற்கு தகுந்த மாதிரி வாக்கிங், ஜாக்கிங், உடற்பயிற்சிகள் செய்யக்கூடிய அமைப்புகள், இதெல்லாம் உங்கள் மனசில் தோணும். இதுவரைக்கு உடற்பயிற்சிக்கே போகாதவர்கள் இப்போ இந்த காலகட்டம் உடற்பயிற்சி ரொம்ப 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 முக்கியம், ஹெல்த்து தான் முக்கியம், பணத்தை விட நம்முடைய ஹெல்த்து தான் முக்கியங்கிற அந்த உணர்வுகளை புலப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த காலகட்டம் நிச்சயமாக ஏற்படுத்தும். அதில் மாற்று கருத்து இல்லை. இந்த வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ் உங்களை யாராவது தூண்டி விட்டால் கூட அந்த இடத்துக்கு போகாதீங்க.
இந்த வம்பு வழக்கு கோர்ட் கேஸ் சம்பந்தப்பட்ட நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள இந்த காலகட்டம் போக வேண்டாம். என 8ஆம் அதிபதி, அட்டமாதிபதி, வலி, வேதனை, துக்கம், துயரத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாயும் அங்கே உட்கார்ந்துருக்கார் 12ஆம். அப்போ 8, 12, 6 எல்லாம் கனெக்டிவிட்டி வந்துடுது. ஸோ 6, 8, 12 தான் ஒரு வலியை கொடுக்கக்கூடிய அமைப்பு. அப்போ நெகட்டிவ் விஷயத்துக்குள்ள இந்த கன்னிராசி என்பர்கள் போகக்கூடாது. சார் திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்குமா? 6, 8, 12, 12க்குரியவன் 6ல் போய் மறைஞ்சிட்டார், 8க்குரியவன் 6ல் போய் மறைஞ்சார். திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. எங்கே உண்டு? ப்ரமோஷன் கொடுக்கும், திடீர்னு கொடுக்கும், ஊதிய உயர்வு கொடுக்கும், அலைச்சலை கொடுக்கும், டென்ஷனை கொடுக்கும், சில நன்மைகளும் சேர்ந்து நடக்கும் அப்படிங்கிறது அமைப்பு தான். அப்போ எதிர்பாராத விஷயத்தில் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த கன்னிக்கு அமையப்பெறும். யாருக்கு இது? திடீர்னு வழக்கில் வெற்றி கிடைக்கும். அதாவது வழக்குகளெல்லாம் போகக்கூடாதுன்னு சொன்னேன், ஆனால் ரொம்ப நாளாக எனக்கு வழக்கு இருக்குது சார், ஒரு பிரச்சனையாக இருக்குது சார், திடீர்னு அந்த வழக்கிலிருந்து வெளிவரக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் உருவாக்கிறோம். ஸோ இந்த மாதிரி திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகளை கொடுக்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த கன்னிக்கு அமையப்பெறும். ஒரு சிலர் தொழில் ரீதியாக வெளிநாடு, வெளி மாநிலம், அந்நிய தேசம் சென்று வரக்கூடிய பாக்கியங்களை தரும். ஒரு சிலர் அன்னதானம் செய்வீங்க 9, 10. அதாவது தொழில் ரீதியில் ஒரு தொழில் நல்லா இருக்குது நினைச்சு அதில் ஒரு பர்சன்டேஜ், 1%, 2% ஏதாவது ஒன்று நன்மைகள் பொது நலத்துக்கு செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் நிறைய பேர்த்துக்கு இருக்கும். அது இப்போ செய்வீர்கள். ஒரு அன்னதானம் செய்வது, திருப்பணிக்கு செலவு செய்வது, கோயில் அன்னதானமாக இருக்கலாம், அல்லது கோயில் திருப்பணிகளுக்காக நன்கொடை செலுத்துவதாக இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் பொதுநல சேவை செய்யக்கூடிய அமைப்புகள் என்பது இந்த கன்னிக்கு இந்த காலகட்டம் அமையப்பெறும். அதுவும் மருத்துவத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு பெயரையும் புகழையும் தரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கன்னிராசி என்பவர்கள் யாரெல்லாம் மருத்துவத்துறையில் இருக்கிறீர்களோ அவர்களுக்கெல்லாம் புகழையும் கௌரவத்தை நிலைநாட்டக்கூடிய அல்லது எதையாவது ஒன்று சாதிக்கக்கூடிய இந்த எண்ண உணர்வுகளை நிச்சயமாக ஏற்படுத்தும். அரசு காரியங்களில் வெற்றி. சூரியன் 6ல் உட்கார்ந்துருக்கார். அரசு எக்ஸாம் எழுதணும் என்கின்ற எண்ணம் நிறைய மாணாக்கர்களுக்கு உருவாக்கும். போட்டித் தேர்வில் வெற்றி. அரசு எக்ஸாம் எழுதலாம், குரூப் 1, குரூப் 2, இந்த மாதிரி இந்த அரசு எக்ஸாம் மேலே ஒரு ஆர்வம், நான் அரசில் போய் செட்டில் ஆகணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இதுவரைக்கும் இல்லைன்னா கூட இந்த காலகட்டம் அதனுடைய ஈடுபாடு உங்களுக்கு மிகுதியாக்கும், அல்லது அதுக்குள்ளே செல்லக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களையும் தேடி வரும், அல்லது நீங்கள் தேடி போவீர்கள் அப்படிங்கிறத சொல்கிறேன். நம்மளுடைய ஃப்யூச்சருக்காக ஏதாவது இன்வெஸ்ட் பண்ணணும், முதலீடு. 6ஆம் இடம் 12ஆம் இடம் முதலீடை குறிக்கும். 12ஆம் இடத்தை அந்த 5 கிரகங்கள் பார்க்கறதுனால நம்முடைய ஃப்யூச்சருக்காக, நம்முடைய குடும்பத்துக்காக ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு அமௌண்ட் வேணும், ஒரு பண தேவை, பிள்ளைகளுக்கான படிப்புக்காக ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், ஒரு முதலீடு அப்படிங்கிறது உங்கள் மனசில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் குடும்பத்தில் டிஸ்கஸ் பண்ணுறது, அதை செயல்படுத்துவது, அதை பற்றிய பேச்சு எடுப்பது, அதுக்குள்ளே போகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கும். அதில் மாற்று கருத்து என்பது இல்லை. அப்போது ட்ராவல் உண்டானா ட்ராவல் உண்டு. தூரதேச பிரயாணங்கள் சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் உண்டு. கடனை வாங்கி இடத்தை வாங்குவது, நிலத்தை வாங்குவது. ஏன்னா செவ்வாய் சுக்கிரன் அங்கே இணைந்து இருக்கிறார் அல்லவா? செவ்வாய் சுக்கிரன் இணைஞ்சாலே இடம், நிலம் இதை பற்றி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் வரும். அதுக்கு கடனை போவீங்க, அதெல்லாம் ரைட். புதன்றாக சேர்ந்ததுனால என்ன? டாக்குமெண்ட் பக்காவாக இருக்கணும். ஏன்னா டாக்குமெண்ட் சார்ந்த விஷயத்தில் கவனம். களத்திர காரக கிரகத்தான சுக்கிரன், செவ்வாய் இது ரெண்டோட ராகு சேரும்போது கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வராமல் பார்த்துக்கணும். ஈகோ கிளாஸ் வரும், இல்லது 3ஆம் நபர் குறுக்கீடு வரும். அதுக்கெல்லாம் இடம் கொடுக்க வேண்டாம். இந்த கன்னிராசி என்பர்கள் இந்த காதல் சார்ந்த விஷயங்கள், அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா
ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் சார்ந்த விஷயத்திலும் கொஞ்சம் கவனத்தோட எச்சரிக்கையோடு இருக்கணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ 6, 8, 12 கனெக்ட் ஆகிறதுனால திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள், திடீர் அதிசயம் நடக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. ஆனால் ஏதோ ஒரு வகையில் ஒரு இன்ப அதிர்ச்சி கண்டிப்பாக, இது நடக்கலை நினச்சிட்டு இருந்த சில பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளும் இந்த காலகட்டம் நீங்கள் எதிர்பார்க்கலாம்.